புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் குறிப்பாக முடக்குவாதம், ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய முடக்குவாதம் கண்டிஷன்ஸ் பத்தி பேச போறோம். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் சரண்யா இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நமக்காக இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன் பற்றி சொல்லுங்கள். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னாலே இந்த தேய்மானத்தினால வரக்கூடியது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது. இந்த ரிமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்ன்ற கண்டிஷன் எந்த வயதில் இருக்கிறவங்களுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது? ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பேசணுன்னாலே யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு டீனேஜ்லேருந்து ஆரம்பித்து ஏஜ் ஆனவங்க, அதாவது ரொம்ப அடலசன்ட் பீரியடுக்கு மேலே ஒரு 60-70ஸ்க்கு மேலே கூட இந்த முடக்குவாதம் எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். என்ன காரணங்கள்னு கேட்டிங்கன்னா, முடக்குவாதம் வர்றதுக்கு உணவுகளில் நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணுறது ஒரு மெயின் காரணமாக இருக்கலாம். இதை தவிர உணவுகள் தவிர மற்ற காரணங்களும் இருக்குது. நிறைய வாழ்வியல் முறைகள்லேயும் நிறைய மாற்றங்கள் கொடுக்குறோம். நம்ம ரொம்ப நேரம் வந்து அதை ஒர்க் ப்ரெஷர் காரணமாக சரியான முறையில் கழிவுகளுடைய வெளியேற்றம் சரியான முறையில் இல்லை அப்படின்னாலுமே நமக்கு முடக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மோஷன் ஃப்ரீயாக போகிறது கிடையாது, யூரின் ஃப்ரீயாக போகிறது கிடையாது. எல்லாத்தையும் உள்ளே நம்ம அடக்கி வைக்கிறோம், தேக்கி வைக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு சரியான முறையில் கழிவுகள் வெளியேறாதது இந்த முடக்குவாதம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது தவிர வியர்வை வெளியேறது, நம்ம உடம்புல வந்து வியர்வை வந்து சரியான அளவில் வந்து டெய்லியுமே வெளியேறணும். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர், இந்த ஒர்க் நேச்சர் காரணமாக யாருக்குமே வந்து வியர்வை சரியான முறையில் வெளியேறலை. என்ன காரணம்னா, ஹோல் டைமே ஒரு 24 ஹவர்ஸில் 20 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம ஏசியிலே தான் இருக்கோம். அந்த மாதிரியான ஒர்க் நேச்சர் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இப்போது மாறிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய ஒர்க் கண்டிஷன்னால் ஃபுல் டைம் ஏசியிலே இருக்கிறனால சரியான முறையில் வேர்வையும் வெளியேறாதது கழிவுகளோட தேக்கத்துக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது. இந்த மாதிரி வேர்வையும் நம்ம உடம்புல சுரக்கிறது, வெளியில் போகாமல் இருக்கிறது, அதே மாதிரி மோஷன் யூரினும் சரியான முறையில் வெளியில் போகாமல் இருக்கிறது. கழிவுகளோட தேக்கம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷனில் சுற்ற ஆரம்பிச்சிருது. அதாவது கேட்ட டாக்ஸின்ஸாக உடம்புல அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸில் சுற்றும் போது என்ன ஆகுது, தேவையில்லாத கழிவு நீரோட பெருக்கம், அதாவது அந்த வாத நீரோட உற்பத்தி வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இது எல்லா ஜாயின்ட்ஸ்லையும், குறிப்பாக சின்ன ஜாயிண்ட்லேருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும் தேங்கிறது தான் அந்த முடக்குவாதம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதுக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குது. முடக்குவாதம் சொல்லலாம், இல்லை ஆமவாதம் அப்படின்ற பெயர் வச்சும் சொல்லலாம், சரவாங்கி அப்படின்ற பெயர்லையும் நம்ம சித்தர்கள் வந்து இதை அழைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வலி அழல் கீழ்வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. வலி அழல் அப்படின்றது வாதத்தையும் பித்தத்தையும் குறிக்குது. வாதம் அப்படின்றது வலி, உடம்புல தேவையில்லாத அந்த வாத நீரோடைய உற்பத்தி அதிகமாகிறதுனால வலின்ற பேரும், அழல் அப்படின்றது பித்தம், கூட பித்தமும் அதிகமாகிறதுனால அந்த அழல் அப்படின்ற பேரும் சேர்ந்து வலி அழல் கீழ்வாயு அப்படின்ற பெயரும் இந்த முடக்குவாதத்துக்கு இருக்குது. இது பரவலாக எல்லாருக்கிட்டையும் பேசப்படுறது முடக்குவாதம் அப்படின்றது. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, உடம்பையே முடக்கி போடுற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த முடக்குவாதத்தில் நடக்குது. எல்லா எலும்புகளையும் பாதிச்சு, குறிப்பாக சின்ன எலும்புகள், சின்ன எலும்புகள்னு பார்த்தோன்னா கை விரல் எலும்புகள் கூட, அதாவது சின்ன ஃபெலாஞ்சியல் ஜாயின்ட்ஸ் கூட பாதிக்கப்படுறதுனால அந்த இடங்களில் முடக்கம் ஏற்பட்டு கைகளில் ஒரு சின்ன பொருட்கள் கூட தூக்க முடியாமல், காலோட எலும்புகள் எல்லாத்தையும் முடக்கம் ஏற்பட்டு கால்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல், நடக்க முடியாமல் கஷ்டப்படுறது தான் இப்போது பரவலாக எல்லாரிடையும் முடக்குவாதம் அப்படின்னு பேசப்படுது. ஓகே டாக்டர், இந்த ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனுடைய, ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸினுடைய சிம்டம்ஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும், அதை பற்றி சொல்லுங்கள். சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, முடக்குவாதத்தில் பெருசாக வந்து சிம்டம்ஸ் ஒன்றும் வெளியில் தெரியாது. ஆரம்ப காலகட்டத்தில் மைல்டான ஒரு பாடி பெயின் இருக்கும், எல்லா ஜாயின்ஸ்லேயும் பெயின் இருக்கும், குறிப்பாக பெரிய ஜாயின்ஸில் தான் பெயின் இருக்கும். இது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏஜ் ரிலேட்டடாக இருக்கும், இல்லை சத்து குறைபாடு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப சாதாரணமாகவே விட்டுருவாங்க. போக போக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்ஏ ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அவங்க பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின் ரொம்ப அதிகமாகிறதுனால ஆர்ஏ ஃபேக்டர், ஏஎஸ்ஓடைட்டர், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பாசிட்டிவாக ஆரம்பிக்குது, ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கிறது தான் இந்த முடக்குவாதம் வர்றதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது. அப்படி பார்த்தோன்னா இதெல்லாம் கொஞ்சம் போக போக நம்ம ஜாஸ்தியாகிட்டே வரும்போது எல்லா விதமான ஜாயின்ஸ்லேயும் பெயினோடு சேர்ந்த வீக்கம் வர ஆரம்பிக்கும். குறிப்பாக கை விரல்கள்லேருந்து மூட்டுகள், சின்ன மூட்டுகளில் கூட பெயினோடு சேர்ந்த வெளியிலே வந்து நல்ல வீக்கம் தெரிய ஆரம்பிக்கும். கை விரல்களில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பட்டன் ஷேப் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. விரலில் இருக்கக்கூடிய சின்ன ஜாயின்ஸில் கூட பட்டன் ஷேப்பில் சின்ன வீக்கம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். விரல்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே மடக்க முடியாது, அவங்க
இருக்கிறதுனால ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்ஸ் இருக்கும். எந்த ஒரு பொருளையும் தூக்க முடியாது. மேலே அவங்களோட ட்ரெஸ்ஸே லைட்டாக பட்டால் கூட அந்தளவுக்கு அவங்களுக்கு பெயின் இருக்கும். ரொம்ப டெண்டர்னஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. மேலே ரொம்ப ஒரு ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாலே அந்த பெயினோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த உள்ளே இருக்கக்கூடிய நீர் கோர்த்து இருக்கிறதுனால, வீக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்வெல்லிங் அதிகமாகிட்டு ரொம்ப ரெட் கலரில் தெரிய ஆரம்பிக்கும். ரெட் கலரில் படப்படையாக மேலே வந்து அடித்த மாதிரி போடுமா, ஒரு ஸ்கின்ல வந்து நல்லா ஒரு ஓங்கி அடித்தோன்னா எப்படி ஒரு வெளியில் வந்து ஒரு ரெட்னஸ் தெரியுமோ அந்த மாதிரி எல்லா ஜாயின்ஸ்லேயும் ஒரு ரெட்னஸ் இருக்கும். அதே மாதிரி தொடும்போதே அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. கையை மேலே தூக்க முடியாது, என்னால் தலை வர முடியல டாக்டர், எனக்கு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை என்னாலே வந்து போட முடியல, என்னோட ஓன் திங்ஸை என்னால் வந்து எடுத்துக்க முடியல, ரொம்ப வந்து சிவியரான பெயின் இருக்குது டாக்டர், நான் ரொம்ப சிவியரான கண்டிஷன் போகிற அளவுக்கு வந்து முடக்குவாதம் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறது தான் வந்து எல்லா ஜாயின்ஸையும் பாதிக்குது. அப்போது நமக்கு விரல்களில் அந்த எலும்புகள் எல்லாம் வீக்கம் வரும்போது என்ன ஆகுது, விரல்கள் எல்லாம் ஒன்று மாற்றி ஒன்று கோண ஆரம்பிச்சிருது. ஒவ்வொரு விரல்களும் ஒவ்வொரு சைடில் வந்து கோண ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி தான் காலோட இருக்கக்கூடிய விரல்களும், கால் விரல்களும் அந்த பெரிய விரலுக்கும் நடு விரலுக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு சைடில் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் போக ஆரம்பிச்சிரும். இதோட தோற்றம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கைகளில் வந்து ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாத்தோட தலையினுடைய தோற்றம். இப்போ அன்னப்பறவை வாத்துக்கெல்லாம் அதோட தலையோட தோற்றம் எப்படி இருக்கும்னா ஒரு வளைஞ்ச மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி தான் அவங்களுடைய கைகள்லையும் அதே மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அது அந்த அளவுக்கு மேலே அவங்களால கையை விரிக்கவோ இல்லை மடக்கவோ முடியாது, அதே அளவில் தான் இருக்கும். இதே மாதிரி மெயின்டைன் ஆகிறது, இந்த மாதிரி சில டிஃபார்மிட்டிஸ் ஃபார்ம் ஆகிறது ஆர்ஏ ஃபேக்டரில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சூப்பர். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேருமா, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க? நாகையிலேருந்து பேசுகிறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். என் பேர் சித்ரா மேடம். ஓகே, உங்கள் வயதுமா? 33 ஆகுது மேடம். உங்கள் கேள்வியே கேட்கலாமா? ஓகே மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். மேடம், எனக்கு சின்ன வயசுலேருந்தே மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்குது மேடம். சரிம்மா. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்கன்னா அந்த புகை வைப்பாங்க, அதுக்கப்புறம் மாத்திரை கொடுப்பாங்க, அதை போட்டுகிட்டே இருக்கிறேன். இப்போ கிளைமேட் மாற 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 எனக்கு அடிக்கடிக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது மேடம். சரிம்மா. இப்போ இன்ஹேலர் பஃப் யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் மேடம். சரிம்மா. படுத்தா நைட்டில் தூக்கமே வர மாட்டேது மேடம். தலைக்காணி எதனா மேலே வச்சு படுத்தாதான் தூக்கம் வருது. சரிம்மா. நெஞ்சுக்கிட்டெல்லாம் வலிக்குது மேடம். சரிம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம்மா. இது உள்ள சளி தேங்கியே இருக்கிறதுனால ஆஸ்மா மாதிரியான கண்டிஷன் தான். அது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த நுரையீரலோட அமைப்பு, நுரையீரலுக்கு காற்று கொண்டு போகக்கூடிய அந்த காற்று குழல்களோட அமைப்பெல்லாம் நல்லா சுருங்கி இருக்கும். சின்ன வயசுலேருந்தே பஃப் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதனால் ஏற்படக்கூடிய வித்தியாசங்கள் தான். நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுக்கு நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் நிரந்தரமான தீர்வே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போதைக்கு நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு துளசி, தூதுவளை, கற்பூரவள்ளி இது 3 கிடச்சிது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா 1-2 தட்டிட்டு தண்ணியில் வந்து போட்டுட்டு இதில் வந்து மிளகு, வால் மிளகு, ஓமம், கம்மாறு வெற்றிலை இது 4ஐயும் வந்து எடுத்துக்கோங்க. இதையும் வந்து 1-2 தட்டி அந்த தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 200 ml அளவுக்கு டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் பனங்கல்கண்டு கலந்து எடுத்துக்கோங்க. இது தொடர்ந்து 1 வாரம் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா சளி தொந்தரவு உள்ளே நல்லா கட்டிகிட்டு இருக்கக்கூடிய சளியெல்லாம் நல்லா கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். மூச்சு ப்ராப்ளம் எல்லாமே நார்மலாக ஆரம்பிச்சிடும். தலைகாணி ஹைட்டாக வச்சு தான் உங்களுக்கு மூச்சு போகுதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நார்மலாக நீங்கள் பில்லோ இல்லாமல் படுத்தாலே நல்லாவே ஃப்ரீயாகவே மூச்சு போகும். அந்த அளவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சளி எல்லாம் நல்லா கரைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஓமத்துக்கும் கற்பூரவல்லிக்கும் இருக்குது. இது நீங்கள் கண்டினியூஸாக கூட எடுத்துகிட்டு வரலாம். தொடர்ந்து ஒரு 10 days எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையான நல்ல ஒரு வித்தியாசம் கிடைக்கும். இது இல்லாமல் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் வந்து ரொம்ப பல வருஷமாக இருக்கக்கூடிய ஆஸ்துமா தொந்தரவுகள், உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சைல்டுஹுட் ஆஸ்துமா வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பல வருஷமாக ஆஸ்துமா தொந்தரவுகளால் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் மருந்துகள் எடுத்துக்க ஆரம்பிச்சு 2வது நாளே உங்களுக்கு நல்ல சளி எல்லாம் நல்லா கரைய ஆரம்பித்து முழுமையாக வெளியேறிடும். உங்களோட ரொம்ப சிவியரான கண்டிஷனில் பஃப் இல்லாமல் வாழவே முடியாதுன்ற கண்டிஷனில் வந்து அவங்களுக்குலாம் நம்ம முழுமையாக சரி பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களுக்குமே சரி பண்ணிக்கலாம். நாகப்பட்டினத்துலேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. கண்டிப்பாக உங்களுக்கு ஆஸ்துமா நோய் முழுமையாக சரியாயிடும். மறுபடியும் வராமலே பார்த்துக்கலாம். நன்றி. அழைத்தமைக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம், என் பேர் சங்கீதா மேம். எந்த ஊர்லேருந்துமா? நான் காரைக்கால்லேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது? என் வயசு 32 மேம். சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாமா? சரி அம்மா வணக்கம். அம்மா வணக்கம் மேம். சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் தலையில ஒரு பொதுகு மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிச்சு மேம். ஓகேம்மா. அது ஃபுல்லா தலையில பரவி அரிப்பு. எந்த ஷாம்பு ஹெர்பல்ல தான் மேம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஹெர்பல்ல யூஸ் பண்ணி எனக்கு யூஸே இல்லை மேடம். அது
அந்த டைமுக்கு அது சரியாகுது. ஆனா இப்போ வந்து என்ன ஆகுது, அந்த பொடுகு கொட்டி கொட்டி காது வரும், அப்புறம் கழுத்துக்கு கீழே நம்ம பிரைவேட்ல இருக்க பார்ட்ல இருக்க இடங்கள்லாம் அங்க எல்லாமே அரிப்பு மேடம். சரிம்மா. தோல் மாதிரி உரியுதுங்களா? ஆமா மேடம், கொட்டுது மேடம், தலையிலயும் கொட்டுது, அந்த இடத்துலயும் கொட்டுது. சரி. அப்படியே அரிப்பு எடுத்து எடுத்து நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது மேடம். இதெல்லாம் எவ்வளவு வருஷமா இருக்கு? இப்போ ஒரு வருஷமா தான் மேடம் இருக்கு. நிறைய ட்ரீட்மெண்ட் பாத்துட்டேன் மேடம். உங்களுக்கு ரத்தத்துல கலந்துருச்சு, ஹெர்பல்லே தான் மேடம் பாத்துட்டு இருக்கேன். எனக்கு பயப்பட வேண்டாமா. ஒரு வருஷமாக தான் உங்களுக்கு இந்த மாதிரி பரவிட்டே இருக்குது அப்படின்னா உடம்புல வந்து நிறைய கழிவுகளோட தேக்கம் இருக்கும். மோஷன் சரியாக போகிறீங்களா இல்லை யூரின் அடக்கி வைக்கிறீங்களான்றதை வந்து பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு இருமலம் மறுநீர் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. 2 டைம் மோஷன் போகணும், 6 டைம் வந்து யூரின் போகணும். அது கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்களான்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையில்லாத கழிவு பொருட்கள் வந்து நிறைய உடம்புல தேங்கி இருக்கிறது மட்டும் இல்லாமல் உணவுகளில் ரசாயன கலவைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கா, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறீங்களான்றதையும் பார்க்கணும். மைதா கலந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கிறீங்களான்றதையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. பால் பொருட்கள் குறிப்பாக வந்து டீ காஃபியில் இருக்கக்கூடிய அந்த கெஃபைன் அப்படின்ற அந்த ஆல்கலாய்டு வந்து உங்களுக்கு இன்னும் அந்த அரிப்பை வந்து ஜாஸ்தி பண்ணும், ட்ரைனஸை அதிகப்படுத்தி விடும். அதனால டீ காஃபி குடிக்கிறத முழுவதுமாக வந்து நிப்பாட்டிக்கோங்க. இப்போதைக்கு தலையில் இருக்கக்கூடிய பொடுகு பிரச்சனை உடம்புல வந்து அங்கங்கே தான் இப்போ தான் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னும் போது நான் சொல்கிற மாதிரி இந்த குறிப்பை வந்து நீங்கள் ரெகுலராகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குப்பைமேனி இலைகள் வந்து கிடைக்கும், வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும். இதோட லீவ்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுல் செடி, அதோட சமூலம் அப்படின்னு சொல்லுவோம், வேர்லேருந்து அதோடைய ஃபுல் செடியுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு விழுது மாதிரி வந்துடும். அதில் வந்து என்ன பண்ணணும்னா ஓமத்தையும் கார்போக அரிசியும் அதில் போட்டு இன்னுமே நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அது நல்லா ஒரு விழுது மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை வந்து நல்லெண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சிட்டு அதை வந்து நீங்கள் தலையிலேருந்து பாடி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு உடம்புல நீங்கள் நார்மலாக நலங்கு மாவோ இல்லை வேறு ஏதாவது குளியல் பொடியோ யூஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிக்கணும். நீங்கள் சோப் எதுவும் யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இன்னுமே ட்ரைனஸ் அதிகப்படுத்தும். அதனால நலங்கு மாவு யூஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இன்னுமே ட்ரைனஸ் நல்லா குறைய ஆரம்பித்து தோல் உரிகிறது, அந்த பொடியாக கொட்டுது பார்த்திங்களா, அது எல்லாமே 1 நாள் 2 நாள்லேயே நல்லா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அரிப்பையுமே நல்லா ஒரு வாரத்துலேயே நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். நான் சொல்கிற மாதிரி உணவுகளையும் மாற்றம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு வாரத்திலே ஒரு முழுமையான ரிசல்ட் பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் சாந்திங் மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? ஆம்பூர்ல இருந்து பேசுறாங்க மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? மேம் என்னுடைய அக்காக்காக கேக்குறேன் மேடம். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 35 வயது ஆகுதுங்க மேடம். சரி, உங்க கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. என்னுடைய அக்காவுக்கு 35 வயசு ஆகுது மேடம். சரிம்மா. அவங்களுக்கு ஃபைப்ராய்டு கட்டி கடந்த 1 வருஷமாக இருக்குங்க மேம். சரி, என்ன சைஸில் இருக்குமா? சைஸ்லைங்கம்மா மல்டிபிள் பக்கம் குட்டிஸா வளருதுங்க மேடம். சரிம்மா. வயிறு வலி, ஹெவி ப்ளீடிங் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா? ஆமாங்க மேடம். பீரியட்ஸ் வந்து 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு டைம் தான் ஆகுது மேடம். சரிம்மா. ரொம்ப நேரம் உட்கார முடியறது இல்லைங்க மேடம். சரிம்மா. இடுப்பு ரொம்ப பேக் பெயினா இருக்குங்க மேடம். சரி, பாடி வெயிட் அதிகமாக இருப்பாங்களா? வெயிட்டும் இருக்காங்க மேடம், 60 இருக்காங்க. சரி, நீங்கள் பயப்பட வேண்டாமா. ஃபைப்ராய்டு கட்டிகள் மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. சின்னதாக நிறைய கட்டிகள் வர்றது வந்து இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டிகள் எடுக்கிறது ஒரு நிரந்தரமான தீர்வாகவே இருக்காது. இதை வந்து நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் முழுவதுமாகவே கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடலாம். அதுவும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா 13-14 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டிகள் கூட நம்ம மாதவிடாய் மூலமாகவே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளோடு சேர்த்த எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ், அதாவது யூட்ரஸ்க்கான வர்மா, இந்த மாதிரியான தெரப்பீஸ் கொடுத்து முழுமையாக அதை கரைச்சி மாதவிடாய் மூலமாகவே 2 மாதத்துலேயே நம்ம வெளியே எடுத்திருக்கோம். உங்களுக்கு இருக்கிற சின்ன மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ் தான், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்குமே 2 மாதம் முடிவிலே முழுமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து உங்களுக்கு உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் மாதவிடாய் மூலமாக மாதம் நல்லாவே வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். மாதவிடாய் சீராக வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கழிவுகள் எல்லாமே நல்லா வெளியேறதுனால ஃபைப்ராய்டோட சைஸுமே நல்லா குறைஞ்சிட்டே வந்துடும். அந்த மல்டிபிள் ஃபைப்ராய்ட் சீட்லிங் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே நல்லாவே கரைஞ்சி மாதவிடாய் மூலமாகவே வெளியில் வந்துடும். 2 மாதம் முழுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் யூஎஸ்ஜி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான யூஎஸ்ஜி ஸ்கேன், கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு யூஎஸ்ஜி ஸ்கேன் வந்து பார்ப்பீங்க. அந்த மாதிரி எந்த விதமான ஃபைப்ராய்டும் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். இதுக்கு நீங்கள் சீக்கிரமாக நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட சிகிச்சை எடுத்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மகாலட்சுமி. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருவாரூர்லேருந்து பேர். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் பேர். உங்கள் வயதுமா? 26 மேம். சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட.
வணக்கம் டாக்டர். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு டாக்டர். சரிம்மா. எனக்கு 2 வருஷமாவே இருக்கு. ஆனா அதிகமா வெள்ளை அந்த இது படுது. ஹீட்டும் அதிகமா இருக்கு. சரிம்மா. முன்னாடியை விட எனக்கு இப்போ வெயிட்டும் குறைஞ்சிட்டு டாக்டர். சரிம்மா. பீரியட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குங்களா? பீரியட்ஸும் எனக்கு நார்மல் இல்லை டாக்டர். நார்மலாக இல்லை. சரிம்மா. வெள்ளைப்படுதல் வந்து உங்களுக்கு ஹீட்னால தான் இருக்குது. ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால தான் வெள்ளைப்படுதல் அதிகமாகவே இருக்கிறதுனால வெயிட்டுமே குறைஞ்சிட்டே போகிறீங்க. இதுக்கு உடம்பு வந்து முதல்ல வந்து கூலிங் ஆகணும். உடம்பு குளிர்ச்சிக்கான உணவுகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உணவுகளில் நிறைய நீர் காய்கறிகள் எடுத்துக்கலாம், இளநீர் நிறைய எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கற்றாழை ஜூஸ் வந்து டெய்லியுமே காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1 ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு இளநீரில் வந்து போட்டு நைட்டே ஊற வச்சுடுங்க. காலையில் எழுந்த உடனே அந்த எம்டி ஸ்டொமக்கில் அந்த இளநீரை வெந்தயத்தோடு சேர்த்து நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும். தொடர்ந்து ஒரு 7 டேஸ் இதை எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே வந்து உங்களுக்கு ஹீட் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். பாடி ஹீட் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பித்து அந்த மூளைச்சூடு அப்படின்னு சொல்லுவோம். மூளைச்சூடு தான் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜுக்கும் காரணமாக இருக்கும். இல்லை கான்ஸ்டிபேஷன் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த மூளைச்சூடு அதிகமாக இருக்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கும். இதுக்கு அந்த வெந்தயத்தோடு சேர்ந்த இளநீர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தொடர்ந்து 1 வாரம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே வெள்ளைப்படுதல் குறைய ஆரம்பித்து உங்களுக்கு அரிப்பு ப்ராப்ளம், உள்ளே ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னாலுமே அதுவுமே சரியாகி கொடுத்துரும். இதுக்கு நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் உள் மருந்தோடு சேர்ந்து வெளிப்பக்கமாக வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடருமே கொடுக்குறோம். இது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அரிப்பாக இருந்தாலும் சரி, உள்ளே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, உள் மருந்துகளோடு சேர்ந்து இதை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக ஒரு வாரத்திலே முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். மறுபடியும் வெள்ளைப்படுதல் வராமலே பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? கயல்விழி டாக்டர், கவிழ்பட்டியிலேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் டாக்டர். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியே கேட்கலாம். வயது 29 டாக்டர். அம்மா சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். ஸ்கின்ல 1 வருஷமா லைட்டாக புள்ளியாக இருந்தது டாக்டர். சரிம்மா. அரிப்பு ஏதாவது இருக்குங்களாம்மா? அரிப்பு லைட்டாக இருக்கும் டாக்டர். அப்போ இங்கிலீஷ் மெடிசன் தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபேஸ்லலாம் ரொம்ப அதிகமாகிட்டு டாக்டர். சரிம்மா. ஒயிட் கலர் பேச்சஸ் இருக்கா? ஆமாம் டாக்டர். சரிம்மா. அதில் தோல் உரிகிறது, எரிச்சல் ஏதாவது இருக்குங்களா? அப்பப்போ இருக்கும் டாக்டர். லைட்டாக அந்த மெடிசன் போகிற கேட்கும் மறுபடியும் இன்னும் அதிகமாகுது டாக்டர். சரிம்மா. நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக சின்னதாக தான் அந்த ஒயிட் கலர் பேச்சஸ் இருக்குது. வெண்படை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்கள் கவனம் செலுத்தாமல் உணவுகள்லையும் நீங்கள் எந்த மாற்றமும் கொடுக்கல அப்படின்னா அந்த பேச்சஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. வெண்புள்ளிகளுக்கு மூலிகை மருந்துகளில் நிரந்தரமான தீர்வு வந்து இருக்குது. நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் இந்த வெண்புள்ளிகளுக்கு சிறப்பாக ஒரு மூலிகை களிம்பு வந்து கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சிக்கணும். டெய்லியுமே ஒரு 2 hours ஒன்ஸு இதை வந்து தேய்ச்சிட்டு வரும்போது நல்லாவே கலரில் வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 10 நாள் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த தோலோடைய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பித்து உங்களுடைய ஸ்கின் நார்மலான ஸ்கின் டோனுக்கு மாற ஆரம்பிச்சிடும். 1 வாரத்திலே நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இதோட சேர்ந்து உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான சிகிச்சை கண்டிப்பாக எடுத்துக்கணுமா நீங்கள். நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் கோலன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்ற ஒரு கழிவு நீக்க சிகிச்சை வந்து கொடுக்குறோம். குறிப்பாக தோல் நோய்களுக்கு உள்ள நமக்கு என்னெல்லாம் கழிவுகள் சேருதோ அதுதான் நமக்கு ஸ்கின்ல வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த கழிவு நீக்க சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 வாரத்தில் சரியாகிறது 3 நாள் 4 நாள்லேயே குணமாக ஆரம்பிச்சிடும். முழுமையான தீர்வும் கிடைக்கும். மறுபடியுமே உங்களுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராமலே நீங்கள் பார்த்துக்கலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம் டாக்டர். நாங்க ராணி, சேலத்துல இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க அப்பாவுக்கு தான் கேட்கணும். அப்பாவோட வயது என்னம்மா? 78 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. என்ன மேடம், அப்பாவுக்கு வந்து வயசு 78 ஆகுது. சொல்லுங்கம்மா. மூட்டை தூக்குற வேலை தான் செய்யறாரு. கால் 2 மூட்டுமே வந்து வீங்கிடுது, அடிக்கடிக்கு வீங்கிடுது. சரிம்மா. வலி அதிகமா இருக்கு. நைட்ல தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி. கால்ல அந்த மூட்டு வலியில பாத்தீங்கன்னா துணி பட்டா கூட அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வலியா இருக்கு. உயிர் போற அளவுக்கு வலி இருக்குதுன்னு சொல்றாரு. சரிம்மா. மூட்டுல நாங்க மட்டும்தான் இருக்கா? ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போய் பார்த்தோம். எங்கேயுமே சரியாகல. யாரு சொல்றாங்களோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் பாக்குறோம். ஆனா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல டாக்டர். நீங்க கூட்டிட்டு வந்து அப்பாக்கு சரியாயிடுமா? உங்க விளம்பரம் எல்லாம் நிறைய பார்த்தேன் நானு. சரிம்மா. அப்பா கண்டிப்பா கூட்டிட்டு வரலாம்னு சரியாயிடும். இருக்கேன். கண்டிப்பாக சரியாயிடும்மா. நீங்கள் ஒரு நம்பிக்கையோட மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாகவே ஒரு சீக்கிரமாகவே குணமாயிடும். இவரை விட மோசமாகவே ரொம்ப வீல் சேரில் நடந்து வரவங்க மூட்டு எலும்பு ரொம்பவே தேய்மானம் ஆகிட்டு சுத்தமாக நடக்கவே முடியாமல் வீல் சேரில் தான் வருவாங்க.
இல்லை சில பேரோட கூட இருக்க அட்டெண்டரோட சப்போர்ட்டில் நடந்து வரவங்க, வாக்கர் ஸ்டிக் வச்சு நடந்து வரவங்க, அதனால் ரொம்ப தேய்மானம் அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டவங்க எல்லாருக்குமே மூட்டு எலும்பு தேய்மானம் எல்லாம் முழுமையாக சரியாகி இப்போது நல்லாவே நடக்கிறாங்க, ஆரோக்கியமாகவே இருக்காங்க. அதனால் நீங்களுமே பயப்பட தேவையில்ல. நீங்களுமே மருந்துகள் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேய்மானம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உள் மருந்துகளோடு சேர்ந்து வெளிப்பக்க சிகிச்சை கண்டிப்பாக எடுத்துக்கணும். வெளிப்பக்க சிகிச்சை அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பஞ்சகர்மா சிகிச்சை வந்து கொடுக்குறோம். மூட்டு எலும்பு தேய்மானத்துக்கு குறிப்பாக வந்து ஜானுவஸ்தி அப்படின்ற அந்த சிகிச்சை கொடுக்கும்போது அந்த தேய்மானத்தில் வந்து நல்லாவே வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். 2 நாள் 3 நாள் நீங்கள் அந்த சிகிச்சை எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு நல்லாவே வித்தியாசம் தெரியும். 3ஆவது நாள்லாம் அவர் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவார். அந்த துணி பட்டாலே வலி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த வீக்கம் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வீக்கம் குறைஞ்சாலே வலியுமே நல்லா குறைய ஆரம்பித்து நடக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் அவருக்கு. மறுபடியும் அந்த மூட்டு வலி வர்றது, நடக்கும்போது பெயின் வர்றது, தேய்மானம் திருப்பி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். முழுமையாகவே குணமாயிடும் அவருக்கு. ஒரு 10 நாள் சிகிச்சை முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது ஃபுல்லாகவே குணமாகி தான் அவர் நல்லா நடந்து போவார். மறுபடியும் அந்த மூட்டு வலி வராமலும் பார்த்துக்கலாம். இந்த சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதம் தொடர்ந்து உள் மருந்துகளும் எடுத்துக்கோங்க. மறுபடியும் மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கான உள் மருந்துகள் தான் கொடுப்போம். அதனால் நீங்கள் அதுவும் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த தேய்மானம் எல்லாம் முழுமையாக சரியாயிட்டு வீக்கம் எல்லாம் குறைஞ்சு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடுவார். பயப்பட வேண்டாம். நன்றிம்மா. கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சந்திரன் மேடம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நல்லூர்லேருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்ன? 35. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். டாக்டர், சொல்லுங்கம்மா. வரும்போது ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்கு. அரிப்பு அதிகமாக இருக்காம்மா? ஸ்மெல் வருது. இப்படி அந்த இடம் அரிப்பு வந்து ரொம்ப புண்ணாயிடுது. எந்த இடங்கள்ல அரிப்பு இருக்குமா? அந்த ஆசனம். சரிம்மா. மோஷன் டைட்னஸ் இருக்கா? கஷ்டப்பட்டு தான் மோஷன் போகிறீங்களா? அது கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதுவும் மாதவிடாய் அந்த யூனிட் பட்டு ரொம்ப. சரிம்மா. மோஷன் போகும்போது ரத்தம் ஏதாவது வருதுங்களாம்மா? இல்லைம்மா, அதெல்லாம் எதுவும் இல்லை. சரிம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாமா. ஆசன வாயில் ஏதாவது புண் இருந்தாலோ இல்லை ஆசன வாயில் வெடிப்பு இருந்தாலோ அது சரியாகி வரும்போது உங்களுக்கு அரிப்பு பிரச்சனை இருக்கும். இது வந்து நார்மலான ஒரு விஷயம்தான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மோஷன் டைட்னஸ் இருந்திருக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு மலச்சிக்கலோட ரொம்ப நாள் வந்து நீங்கள் மோஷன் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஆசன வாய் பகுதிகளில் வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். அந்த வெடிப்புலேயே நீங்கள் மறுபடியும் மோஷன் போயிட்டே இருக்கும்போது அது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அது மறுபடியும் ஏதாவது வந்து ஸ்கின்னில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா ஸ்கின் டேக் மாதிரி வெளியில் வர ஆரம்பித்து அதில் வந்து அரிப்பு வரும். இது ஒரு நார்மலான விஷயம்தான். மூலம் வரதுக்கான ஒரு அறிகுறிகள் தான். நீங்கள் இதுக்கு ஆரம்பத்திலே வந்து மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு மோஷன் எல்லாம் நார்மலாக போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது முழுமையாக சரி பண்ணிக்கலாம். மோஷன் ப்ராப்ளம்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பைல்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் ஆல்ரெடி வந்த வெளி மூலமாக இருந்தாலும் சரி இல்லை உள் மூலமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஆசனவாய் பகுதிகளில் அரிப்பு இருக்கும். இதுக்கு முழுமையான தீர்வு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளே கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். கடலூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நீங்கள் நேரில் போயிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மோஷனை ஃப்ரீயாக போகிறதுக்கான மருந்துகளோடு சேர்ந்து அந்த மூலம் ப்ராப்ளமுக்குமே மருந்து கொடுப்பாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து எடுத்துக்கும் போது அந்த அரிப்புமே சரியாகி கொடுத்துரும். இதோடு சேர்ந்து உள் மூலம் ஏதாவது ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அப்படின்னாலுமே இந்த மருந்துகள் எடுத்துக்கும் போது அது முழுமையான தீர்வு கிடைக்கும். எந்த விதமான சர்ஜரி எதுவும் இல்லாமல் மருந்துகளை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். மருந்து எடுத்துக்க ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சு முழுமையான தீர்வு ஒரு 10 நாள்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வராமலே பார்த்துக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர்? எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? கரூர் தான். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அக்காவுக்கு தான். என்ன வயதாகுது உங்களுக்கு? 32. சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். டாக்டர் அம்மா ஸ்பீக்கரில் பேசுகிறீங்களாம்மா? ஃபோன் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறீங்களா? ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஓகே டாக்டர். உங்கள் கொஸ்டினை கேளுங்க. மூக்குல நீர்வடி இதெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். சரிம்மா. அது முகம்லாம் ஃபுல்லா வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். தலைவலி பயங்கரமா இருக்கு, மூச்சு விடுதல்லாம் சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். சரி, எவ்வளோ நாளாக இருக்குமா அந்த தொந்தரவு உங்களுக்கு? 1 year கிட்ட இருக்கு டாக்டர். சரிம்மா, எங்கேருந்துமா பேசுகிறீங்க? கரூர் டாக்டர். சரிம்மா, இது பயப்பட வேண்டிய பிரச்சனை கிடையாது. மூக்கில் சுற்றி வந்து வலி இருக்குது, கண்ணுக்கு கீழ் பகுதிகளெலாம் வலி இருக்குது, தலைபாரம் இருக்குது அப்படின்னா இது சைனசைட்டிஸ் ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் தான். ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு சைனசைட்டிஸ் மாதிரி இருந்திருக்காது, நார்மலான ஒரு கோல்டு மாதிரி தான் இருந்திருக்கும்.
போக போக உள்ள அந்த நீர் தேக்கம் அதிகமாயிட்டு கண்களை சுற்றி வலி இருக்கிறது, தலைபாரம் இருக்கிறது, இதெல்லாம் உள்ளே வந்து நீர் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி பெயின் இருக்குது, கீழே குனியும் போது வலி இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பெயின்ஃபுல்லான கண்டிஷன் தான் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது முழுமையாகவே சரி பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அப்போதைக்கு அந்த அடுக்கு தும்மல், மூக்கில் நீர் வடிகிறது ஒரு 24 மணி நேரத்துக்கு குறையும். மறுபடியும் நீங்கள் அடுத்த நாளுக்கான மருந்துகள் எடுத்துக்கும் போது தான் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு நிரந்தரமான தீர்வாகவே இருக்காது. நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய நீர் எல்லாத்தையும் முழுமையாக கரைச்சி வெளியில் எடுக்கிறதுனால ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு அமையுது. மறுபடியும் அந்த நீர் கோர்க்காமல் இருக்கிறதுக்கான மருந்துகளோடு சேர்ந்து நம்ம கொடுக்குறோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சைனசைட்டிஸ், நாள்பட்ட சைனசைட்டிஸாக இருந்து மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்குமே இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம முழுமையான தீர்வு கொடுத்துருக்கோம். சதை வளர்ச்சியை கட் பண்ணி எடுக்காமல், ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாமலே மூலிகை மருந்துகளிலே முழுமையான தீர்வு கொடுத்துருக்கோம். அதனால் நீங்களுமே சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ தான் தலைவலி, மூக்கில் நீர் வடிகிறது ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் தான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு கரூர்லேயே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையோட கிளை இருக்குது. நேரில் போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அந்த சைனசைட்டிஸ் நோய்க்கு சிறப்பான பலன் கிடைக்கும். முழுமையாகவே குணமாயிடுவீங்க. நீங்கள் மறுபடியும் சைனஸ் நோய் வராமலும் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வீட்டில் வந்து வேது பிடிச்சிக்கோங்க. சுடு தண்ணியில் வந்து நொச்சி இலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை போட்டு நீங்கள் வேது பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாம் வற்ற ஆரம்பித்து முழுமையாகவே சரியாயிடுவீங்க. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் உஷா. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? விழுப்புரம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்கள் வயது? எனக்கு பிம்பஸ் எப்படி சரியாக்கணும்? உங்கள் ஏஜ் என்னம்மா ஆகுது? ஏஜ் வந்து 10 years. என்னம்மா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 14. 9th படிக்கிறீங்களா? ஆமா. சரி, உங்கள் கொஸ்டின் என்னம்மா? பீரியட்ஸ் வந்து ஒரு மாசம் அது வராம இருக்குது, அது என்ன பண்ணணும்? ஓகே, மாதவிடாய் சுழற்சி சீரா இல்லைன்னு கேட்குறாங்க மேம். உங்களுக்கு பீரியட் சரியாக வரலையாப்பா? எவ்வளோ நாளாக இருக்குப்பா இந்த ப்ராப்ளமு? இல்ல, ஃபர்ஸ்ட் மாசம் வந்துச்சு, இப்போ இந்த மாசம் வரல. ஃபஸ்ட்டு மாதம் மட்டும்தான் வந்ததா? அதுக்கப்புறம் வரலையா? ஆமா. ஏஜ் அட்டென்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? இல்ல அப்படி இல்ல, இப்போ ஒரு மாசம் விட்டு விட்டு வருது. சரிம்மா, இது ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் இப்போ தான் ஏஜ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. 1 year 2 yearக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு சரியான ஆர்கன் மெச்சூரிட்டி எல்லாம் இருக்காது. அந்த கர்ப்பப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சினைப்பையெல்லாம் சரியான அளவில் மெச்சூர் ஆகாமல் சில பேருக்கு பீரியட்ஸ் தள்ளி வரலாம். இது ஒரு சாதாரணமான விஷயம்தான். நீங்கள் இன்னும் ஒரு 2 years 3 years வெயிட் பண்ணீங்க அப்படின்னாலும் இன்னுமே உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு ஸ்டார்டிங்கில் 3 மாதத்துக்கு ஒரு டைம், 4 மாதத்துக்கு ஒரு டைம் வரும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு பீரியட்ஸை வந்திருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அடுத்த பீரியட்ஸே வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஏர்லி மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சத்தான உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து நிறைய சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து கஞ்சியாவோ இல்லை களியாவோ நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கலந்து கருப்பட்டி கலந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்கன் மெச்சூரிட்டி எல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிடும். நார்மலான ஒரு பீரியட் சைக்கிளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்ந்து கருப்பு எள்ளு எடுத்துக்கலாம். இதோட வெள்ளை எள்ளுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக வெள்ளை எள்ளு பவுடராகவோ இல்லை வந்து ஒரு உருண்டை மாதிரி பண்ணி அதில் வந்து கருப்பட்டி கலந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 2-3 உருண்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஃபுட்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா பீரியட்ஸ் எல்லாம் நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பேக்கெட் ஃபுட்டு, பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் கடையில் வாங்கி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே கட் பண்ணிக்கோங்க. பால் நிறைய சேர்த்துக்கிறீங்க, நிறைய பால் பொருட்கள் நிறைய சேர்த்துக்கிறீங்கன்னா அதையுமே கட் பண்ணிக்கோங்க. நிறைய மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு மாதவிடாய் தொந்தரவுகள் வரதான் செய்யும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு உணவுகளில் வந்து நிறைய கீரை, காய்கறிகள், நான் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்து இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மாதவிடாயோட சைக்கிள் எல்லாம் நார்மலாக வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 1 year 2 year வெயிட் பண்ணியே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? சொல்லலாம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் தமிழரசன் மேடம், சென்னையிலேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க சார்? அப்பாக்காக மேம். என்ன வயதாகுது அவருக்கு? 53 மேம். சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து 2 வருஷம் ஆகுது மேம். சரிங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே கொஞ்சம் அதிகமாக எதுவுமே வேலை செய்ய முடியல மேடம். சரி, நடக்கிறாரா? நடக்கிறாரு மேம், ஆனால் ரொம்ப லாங்கெல்லாம் நடக்க முடியல, கொஞ்சம் தொலைவு நடக்கும். சரி, சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா அவருக்கு? சுகர் இருக்கு மேம். சுகர் இருக்கு. அன்கண்ட்ரோல்டாக இருக்கா இல்லை கண்ட்ரோலில் வச்சுருக்கீங்க? கண்ட்ரோலில் தான் இருக்கு மேம், டேப்லெட் எடுத்து.
சரி, ஓகே. இது ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு ஹெமிப்ளீஜியா, அதாவது பக்கவாதம் சொல்லக்கூடிய ஒரு சைடு மட்டும் கையும் காலும் பாதிச்சிருக்கு அப்படின்னா, மூளையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நரம்புகளில் ஏதோ ஒரு பிளட் கிளாட் இருக்கிறதுனால தான் அதுக்கு ஆப்போசிட் சைடில் கையும் காலும் வந்து பாதிச்சிருக்கு. இதை தான் பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் பயப்பட வேண்டாம். இது கை கால்களில் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறையிறதுக்கு நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் பஞ்சகர்ம சிகிச்சை கண்டிப்பாக எடுத்துக்கணும். நீங்கள் உள்ளே தங்கி ஒரு 5லேருந்து 15 நாள் வரைக்கும் இந்த சிகிச்சை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த சிகிச்சை எடுத்துக்கும் போது அந்த கை கால்கள் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்டட் மூமெண்ட்ஸ், நீங்கள் கையில் எதுவும் அந்த லெஃப்ட் சைடு கையும் காலும் பாதிச்சிருக்கு அப்படின்னா கால்கள் சரியான முறையில் நேராக நடக்க முடியாது. கால் வந்து நம்ம ஒரு சைடு நடந்தோம் அப்படின்னா கால் இன்னொரு சைடு வந்து போகும். அதே மாதிரி கையிலையுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். எந்த ஒரு பொருளையும் அந்த கையில் தூக்க முடியாது, கையை வந்து மேலே தூக்க முடியாது, ட்ரெஸ்ஸில் பட்டன்ஸ்லாம் போடுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ராப்ளம்க்கு தான் நம்ம அந்த ஃபுல் பாடிக்கும் பொடி கிளி அப்படின்ற ஒரு சிகிச்சை நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் கொடுக்குறோம். இதை நீங்கள் எடுத்துக்கும் போது ஒவ்வொரு நாளுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சு, அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு, அவரோட வேலைகள் அவரே செய்கிற அளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 5வது நாள் 6வது நாள்லாம் போகும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்களே சொல்கிற அளவுக்கு இருக்கும். உங்களோட ரொம்ப மோசமாக நடக்கவே முடியாத அளவுக்கு ஹெமிப்ளீஜியானால், அதாவது இந்த பக்கவாதத்தினால கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சிகிச்சைகள், இந்த சிரோதரா சிகிச்சை, இந்த ஃபுல் பாடிக்கும் பொடிக்கிளி சிகிச்சை, இதெல்லாம் கொடுக்கும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சு நார்மலாகவே நடந்து போயிருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனை இருக்குது. நேரில் அப்பாவை கூட்டிகிட்டு வாங்க. அவருக்கு எந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்குன்றதை பார்த்து அதுக்கான உள் மருந்துகளோடு சேர்ந்து அந்த சிகிச்சை எடுத்துக்கணும். கண்டிப்பாக எடுத்துக்கும் போது ஒரு 10 நாள் சிகிச்சையிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவார். உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். நன்றி சார், கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, என் பேர் கவிதா. ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்து? கோயம்புத்தூர்ல இருந்து கால் சரி, பண்ணேன். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா? என் வயது 25. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? சரி. அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? மேம், எனக்கு வயசு 25 மேம். வாயு தொந்தரவு இருக்கு மேம். ஏப்பமா வந்துட்டு இருக்கு மேம், சவுண்டா. சரிம்மா, மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா? போகுது மேம். சரிம்மா, அது சாப்பாடு முதுகு எலும்புக்குள்ள போய் அந்த வாயு தங்கிட்டு எலும்பெல்லாம் வலிக்குது மேம். சரிம்மா, சாப்பாடு வந்து நேரம் தவறி எடுத்துக்கிறீங்களா? லேட்டாக எடுத்துக்கிறீங்களா உணவுகள்? இல்ல மேம், கரெக்டா தான் எடுத்துக்கிறேன் மேம். உடம்பு வேற வெயிட் ரொம்ப குறைஞ்சிருச்சு மேம். இந்த பிரச்சனை வந்து இப்போ 6-7 மாசமா இருக்குது மேம் இந்த பிரச்சனை. சரிம்மா, இது ஒன்றும் பெருசாக பயப்படுற அளவுக்கான பிரச்சனைகள் கிடையாது. கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் தான். இதுக்கு வந்து நேரம் தவறாமல் உணவுகள் முதல்ல எடுத்துக்கணும். அதே மாதிரி காலையில் உணவு வந்து கண்டிப்பாக வந்து 8 மணிக்குள்ளார எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக ஒரு 12 hours 13 hours வந்து எந்த உணவுகளும் எடுத்துக்காமல் எம்டியாக வச்சுருக்கிறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீக்கிரமாக எடுத்துடணும். இன்னும் லேட் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும், வயிற்றில் வந்து கேஸோட ஃபார்மேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி கிழங்கு வகைகள் நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலும் அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி, முன்னாடியே சொன்ன மாதிரி, பால் பொருட்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு வாதத்தோட பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தும், வாத நீரோட உற்பத்தியை அதிகப்படுத்தும். அப்போ அந்த கேஸ், கெட்ட கழிவுகள் வந்து மோஷன் சரியாக போகாததுனால கழிவுகளோட தேக்கம் உடம்புல இருக்குது அப்படின்னா அந்த கேஸ் வந்து, அந்த டாக்ஸின் கேஸ் வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாகவே சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எந்த இடங்களில் உங்களுக்கு தேங்க ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா ஜாயின்ஸில் தான் ஃபஸ்ட்டு தேங்க ஆரம்பிக்கும். அதனால தான் அந்த ஜாயின்ட் பெயின் வருது உங்களுக்கு முதல்ல. நான் சொல்கிற மாதிரி இந்த உணவுகளில் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு அதை சாப்பிட்ற உணவுகளில் வந்து நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக எடுத்துக்கோங்க, மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து நீங்கள் ஓமமும் ஜீரகமும் கலந்து ஒரு 3 லிட்டர் நீர் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த ஓமமும் சீரகமும் போட்டு ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை வந்து அந்த ஹோல் டேவுமே எடுத்துக்கோங்க. இது வந்து அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் வந்து தடுக்கும். இதோடு சேர்ந்து பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா வந்து பாலில் வேக வச்சு டெய்லியும் ஒரு 10 பல் பூண்டு பாலில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கலாம். முழுமையாக வந்து மோஷன் ஃப்ரீயாக போகுதான்றதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு கேஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நடந்தீங்க அப்படின்னா அந்த கேஸ்லாம் கலைய ஆரம்பிச்சிடும். ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கிறது, சாப்பிட்ட உடனே படுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாலே கேஸ்ட்ரைட்டிஸை முழுமையாக சரி பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து கால் பண்ணுறீங்க? மேம், என்னோட நேம் ஜான்சி, திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயதுமா? என்னோட வயசு 39 மேம். சரி, உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. மேம், எனக்கு வந்து ஒற்றை தலைவலி வருது மேடம், பீரியட்ஸ் டைமில் மட்டும். சரிம்மா, அதுக்கு என்ன மேடம் பண்ணுறது? மாதம் கரெக்டாக பீரியட்ஸ் முடிஞ்சு இல்லைன்னா பீரியட்ஸ் முன்னாடி வந்துடுது. பீரியடுக்கு முன்னாடி டைமே உங்களுக்கு ஒத்த தலைவலி வர ஆரம்பிச்சு? ஆமாங்க மேடம், இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் அது அந்த நாளே வந்துடுது. சரிம்மா, பீரியடோட ஃப்ளோ வந்து நார்மலாக இருக்குமா இல்லை ஹெவி ப்ளீடிங்? நார்மலாக இருக்கும் மேம், ரொம்ப அதிகமாக தான் 2 days கரெக்டாக இருக்கும். சரிம்மா,
இந்த ப்ராப்ளம் வந்து எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு? எனக்கு இப்போ ஒரு ஒற்றை தலைவலிங்கிறது ரொம்ப வருஷமா இருக்கு மேம். ம் கிட்டத்தட்ட 15 இயர்ஸாவே இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணதுலேருந்து அந்த ஸ்ட்ரெஸ்னாலே எனக்கு நைட் டியூட்டி அடிக்கடி பார்ப்பேன். நான் நல்லா இந்த தலைவலி வரும் அடிக்கடி. சரி இப்போ இடையில கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் வருதுங்க மேடம். சரி, இது பயப்பட வேண்டாம். பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு ஹார்மோன்ஸ்லாம் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகும். முக்கியமாக இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஹார்மோன்ஸும் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால கூட இந்த மாதிரி ஒற்றை தலைவலி வரலாம். ப்ளீடிங்கோட ஃப்ளோ சரியாக இல்லைனாலும் அந்த ஒற்றை தலைவலி வரலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த பீரியட்ஸ் டைமுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெந்தயம் வந்து நைட்டில் வந்து போட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் வந்து வெறும் வயிற்றில் இந்த வெந்தயம் ஊற வச்ச நீரை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பீரியட்ஸ் முடிகிற வரைக்கும் இதை பண்ணலாம். தொடர்ந்து இதை பண்ணிட்டு வரும்போது உணவுகளில் வந்து நிறையவே நீங்கள் மாற்றங்கள் கொடுத்துட்டு வரணும். உணவில் வந்து கருப்பு எள்ளு சேர்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே கருப்பு எள்ளை நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை டெய்லியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி ஃப்ளோ வந்து சரியாக இல்லைனாலும் உங்களுக்கு ஒற்றை தலைவலி வரலாம். இது தவிர லேட் நைட்டு தூங்குறீங்க, இல்லை ஏசியில் வந்து ஃபுல் டேவும் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த ஒற்றை தலைவலி ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வேது பிடிக்கலாமா, வாரத்தில் ஒரு 3 நாள் வேது பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் இருக்கான்றதையுமே பார்க்கணும். ஒரு சைடு வந்து முகத்திலோட அமைப்பில் வந்து நீர் கோர்த்துருக்கு அப்படின்னாலும் அந்த சைடில் வந்து உங்களுக்கு தலைவலி வரலாம். இதுக்குமே நீங்கள் வேது பிடிச்சிட்டு வரும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு தீர்வாக அமையும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒற்றை தலைவலி ப்ராப்ளம்க்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்னால ஒற்றை தலைவலி வர்றதுக்கு வந்து ஒரு மூலிகை எண்ணெய் வந்து கொடுப்போம். இது பீரியட்ஸ் டைமில் மட்டும் நீங்கள் ஒரு 3 சொட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரும்போது அந்த எந்த விதமான பெயினாக இருந்தாலும் சரி, அடிவயிறு வலி இருந்தாலும் சரி, இல்லை ஒற்றை தலைவலி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அது முழுமையாக சால்வ் ஆகிடும். ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு அது நார்மலாக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது நார்மலான ஒரு பீரியட்ஸ் வரும். பெயின் எதுவும் இல்லாத பெயின்ஃபுல் இல்லாத ஒரு மென்ஸ்ட்ரேஷன் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ் பற்றி பேசியிருந்தோம் டாக்டர். இந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து முறையான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா வந்து நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த பெயின் ஃப்ரீயான ஒரு வாழ்க்கையை, அதாவது வலி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசையாக இருக்கும். ஆனால் இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்குது? ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உணவுகளில் மாற்றம் ஃபஸ்ட்டு கொடுக்கறது ஒரு மெயின் காரணமாக இருக்கும் முடக்குவாதத்தை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. இது தவிர வந்து அந்த வாதம் நிறைஞ்ச உணவுகளில் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். வாதத்தை குறைக்கிறதுக்காக வாதம் அகற்றி பொருட்கள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும். அதாவது உணவுகளில் வந்து வாதம் அகற்றி பொருட்கள் அப்படின்ட்டு நிறைய மூலிகை மருந்துகள் வந்து நிறையவே இருக்குது. இதுக்கு முதல்ல வந்து அமுக்கரா கிழங்கு வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது ருமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு அமுக்கரா கிழங்கு பவுடர் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு நீங்களுமே வந்து பவுடர் பண்ணி வீட்டில் வச்சுட்டு எந்த விதமான வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய கண்டிஷனாக இருந்தாலும் சரி, வாதம் அதிகமாக இருக்கும்போது எல்லா இடங்கள்லையும் பெயின் இருக்கும். குறிப்பாக வந்து முழங்கால் மூட்டுகளில் பெயின் இருக்கும்போது இந்த அமுக்கரா கிழங்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா நல்ல பெயினில் வந்து வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். இது தவிர வந்து நிறைய வந்து சிறுநீர் பெருக்கி மருந்துகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய யூரின் வந்து வெளியேற்றுற மாதிரியான பொருட்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் நீர் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கலாம். பார்லி அரிசி ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்லி அரிசிக்கு நீங்கள் கஞ்சி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள்லேயே நல்லாவே அந்த வீக்கம், முக்கியமாக முடக்குவாதத்தில் வந்து வீக்கம் தான் ஒரு மெயினாக இருக்கும். எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் முக்கியமாக வீக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பெயின் எல்லாம் குறையிறதுக்கு முக்கியமாக அந்த வீக்கம் குறைஞ்சாதான் பெயின் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு அந்த பார்லி அரிசி கஞ்சி எடுத்துக்கும் போது 2 நாள் 3 நாள்லேயே அந்த பெயின்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த வீக்கம் எல்லாம் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, முடக்கருத்தான் கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கீரை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த முடக்கருத்தான் கீரை வந்து நீங்கள் சூப்பாவோ இல்லை வந்து நார்மலாக நீங்கள் பொரியல் செஞ்சு இதை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உடம்புல தேவையில்லாத வாதத்தோட தேக்கம் வந்து இருக்காது. முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் நிறையவே கால்சியம் இருக்குது. எலும்பு தேய்மானத்தோடு சேர்ந்த முடக்குவாதம் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கால்சியமோடு சேர்ந்த இரும்பு சத்து வந்து நீங்கள் டெய்லியும் சூப்பாக எடுத்துகிட்டு வரும்போது கால்சியம் சத்து அன்றாடம் தேவைப்படுற கால்சியம் அதிலே கிடைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மூட்டு எலும்பு தேய்மானத்தோடு சேர்ந்த முடக்குவாதம் இருக்குது. முக்கியமாக வந்து முழங்கால் மூட்டில் வந்து பெயின் அதிகமாக இருக்குது, வீக்கம் அதிகமாக இருக்குது, நடக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற கண்டிஷனில் இருக்கவங்களுக்கு இந்த கீரை வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதை தவிர வந்து பசலைக்கீரையிலையும் அளவுக்கு அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. நீங்கள் கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறது, ரொம்ப தேய்மானத்துக்கு சில பேர் வந்து பெயின் கில்லரோடு சேர்ந்த கால்சியம் டேப்லெட் எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத ஸ்டோன் ஃபார்மேஷன்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். இந்த கால்சியம் டேப்லெட்டை நீங்கள் ராவாக டெய்லியுமே எடுத்துகிட்டே வரும்போது என்ன ஆகுது, ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி ஆக ஆரம்பிக்கும்னு கேட்டிங்கன்னா, கால்சியம் ஸ்டோன்ஸாவோ இல்லை ஆக்சலேட் ஸ்டோன்ஸாவோ வந்து கிட்னியில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரீனல் ஸ்டோன் நமக்கு முதல்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே தெரியாது. போக போக ஒரு பெயின்ஃபுல்லான மிக்ஸ்டுரேஷன், அதாவது யூரின் போகும்போது ப்ளீடிங் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, இந்த மாதிரியான கண்டிஷன் வர ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது ஒரு முக்கியமான காரணங்களாக இருக்கிறது. இந்த மாதிரி பெயின் கில்லர் எடுத்துக்கிறது, கால்சியம் டேப்லெட் எடுக்கிறத நம்ம முற்றிலுமாக தவிர்த்துட்டு இந்த முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அமுக்கரா கிழங்குகள் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வர்றது மூலிகை பொருட்கள்லேயே நம்ம ஃபுட்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் விஷயமா இருக்கும். முடக்குவாதத்தை நம்ம இதிலே கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிடலாம். சூப்பர். நம்ம எவ்ரிடே ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து என்னதான் உணவுகள் இந்த மாதிரிலாம் எடுத்தால் கூட உடல் வந்து அதை அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது இல்லை டாக்டர்? அதுக்கு என்ன காரணமாக இருக்குது? உணவுகள் நமக்கு உள்ளே எடுத்துக்கல, இல்லை சில பேருக்கு என்னதான் உணவுகள் எடுத்தாலும் உடம்பு வெயிட்டே போடலைன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வந்து முடக்குவாதத்தில் உடம்பை வந்து உருக்கிட்டே போயிடும். அதாவது எல்லா எலும்புகள்லையும் டிஃபார்மிட்டிஸ் வரதுனால பாடி வெயிட் குறைஞ்சிட்டே போயிடும். என்னதான் மருந்துகள் எடுத்தாலும் உணவுகள் எடுத்தாலும் அவங்களுக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸே ஆகாது. இதுக்கு காரணம் வந்து முதல்ல வந்து பாடியோட ஹீட்டு தான். பாடியோட ஹீட்டோடு சேர்ந்து தேவையில்லாத கழிவுகள் உடம்புல தேங்கி இருக்கிறது. அதாவது அந்த நம்மளுடைய கோலன் பகுதிகளில் சின்ன வயசுலேருந்து நம்ம தேவையில்லாமல் சாப்பிட்ட கழிவுகள் எல்லாமே ரசாயனம் கலவைகள் கலந்த ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை கலரிங் ஏஜென்ட் நிறைய போட்ட ஃபுட்டாக இருக்கலாம். இதெல்லாமே நம்மளுடைய கோலனில் தான் போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இது தொடர்ந்து நிறைய கழிவுகள் உடம்புல தேங்கி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்ன சத்தான பொருட்கள் எடுத்தாலுமே நம்மளுடைய பாடி அதை அப்சர்வ் பண்ணாது. அதை மறுபடியும் வந்து மோஷனாகவே வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அந்த சத்தோட நமக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதுலேருந்து கிடைக்கவே செய்யாது. இதுக்கு முதல்ல வந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஆன்டி ஹெல்மந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து எடுத்துக்கணும். அதாவது குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை அகற்றுறதற்கான மருந்துகள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நம்ம வால்மிளகு நிறைய வந்து சேர்த்துக்கலாம். வாலுழுவை அப்படின்ற ஒரு மூலிகை பொருள் வந்து இருக்குது. இந்த வாலுழுவை வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுட்டு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து இதை தேனில் குழச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, குடலில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த புழுக்கள்னு சொல்லுவோம்ல, அந்த கொக்கி புழு, அந்த நாடா புழு, இந்த மாதிரியான புழுக்கள் வந்து குடலில் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல வந்து அப்சர்வ் பண்ணாது. சின்ன குழந்தைங்களுக்குமே இதை வந்து கொடுத்துட்டே வரலாம். இதை கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த குடலில் வந்து கழிவு நீக்கம் சிகிச்சை மாதிரி தான் அது. கழிவுகளோடு சேர்ந்து அந்த புழுக்களோடு அகற்றுற மாதிரியான செய்கையுமே இது செய்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த போஷாக்குகள் எல்லாமே நம்ம பாடிக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பாடியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்டை நான் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலுமே பாடி வெயிட்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி முடக்குவாதத்துலேயும் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் நல்லாவே கேட்க ஆரம்பித்து வாதத்தை நல்லாவே குறைக்க ஆரம்பிக்கும். பெயின் குறையிறது மட்டும் இல்லாமல் பாடி வெயிட்டுமே நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், இந்த ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ்க்கு நம்ம மேல் சிகிச்சையாக கொடுக்கக்கூடிய வர்ம சிகிச்சை முறைகளை பற்றி சொல்லுங்களேன். வர்ம சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா, முடக்குவாதத்துக்கு அளவுக்கு அதிகமான வாதத்தோட உற்பத்தி தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய நீருமே நிறையவே இருக்கும். எல்லா ஜாயின்ஸ்லேயும் நீர் கோர்த்து இருக்கிறது ஒரு மெயினான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது முடக்குவாதத்தில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆயில் போட்டு நம்ம வெளிப்பக்கமாக மசாஜ் பண்ணுறது செட் ஆகாது. இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, ஃபுல் பாடிக்கும் ட்ரை பொடி வச்சு நம்ம வந்து மசாஜ் தெரப்பி பண்ணுவோம். பொடி கிளி அப்படின்ற ஒரு சிகிச்சை, இந்த ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுப்போம். இது தவிர ஃபுல் பாடிக்கும் அந்த வர்ம புள்ளிகளை நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணி விடுறதுனால தேவையில்லாத அந்த கழிவு நீரோட பெருக்கம் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இருக்கிற நீருமே அதோடைய வெளியேற்றமே இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நீரெல்லாம் வெளியேற்றுறது ஒரு மெயின் காரணமாக இருக்கும். இதோட சேர்ந்து வந்து ஃபுல் பாடிக்கும் அந்த ஸ்டீம் கொடுக்கறதுனால நமக்கு இருக்கக்கூடிய அந்த வியர்வை துவாரங்கள் எல்லாமே நல்லா ஓப்பன் ஆக ஆரம்பித்து நல்லாவே வியர்வையோட பெருக்கம் நல்லா அதிகப்படுத்தி விடுறதுனால அந்த நீருமே வெளியில் போக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கழிவு நீக்க சிகிச்சையிலே இந்த ஃபுல் பாடி ஸ்டீம், ஃபுல் பாடி பொடி கிளி, இதிலே பாதிக்கு பாதி நீர் வந்து வெளியில் போக ஆரம்பிக்கிறதுனால அந்த பாடியோட வெயிட்டே உங்களுக்கு நடக்கும் போதே உடம்பே வந்து வெயிட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உடம்பு வெயிட்டை கம்மியாக தான் இருப்பாங்க, ஆனால் பாடி ரொம்ப
வெயிட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கே அவ்வளோ யோசனையாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான கண்டிஷனில் நம்ம இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது அதிலே 50% பெயின் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருது. ஸ்வெல்லிங்கோடு சேர்ந்து பெயின் குறையிறதுனால அவங்க அதிலே ரிலாக்ஸாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதோடு சேர்ந்து அவங்களுக்கு மோஷன் ஃப்ரீ படுத்துறதுக்கான மருந்துகள், யூரின் ஃப்ரீயாக போகிறதுக்கான மருந்துகள் இதெல்லாம் கொடுக்கும்போது யூரின்லேயும் மோஷன்லேயும் தேவையில்லாத கழிவுகள் அதுலேயுமே வெளியில் போக ஆரம்பிக்குது. அந்த வாத நீரோட பெருக்கத்தை குறைக்கிறதுக்கு வாதமகற்றி மருந்துகளும் நம்ம கொடுக்குறோம். அப்போது அதுவுமே நமக்கு உள்ளே சேர்றதுனால அந்த வாதத்தோட உற்பத்தி குறைய ஆரம்பிக்குது. வாத நாடி சமநிலைப்படுது. குறிப்பாக அந்த வாத பித்த கபம் சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளில் வாத நாடி சமநிலைப்படுறதுனாலே நமக்கு முடக்குவாதம் ரிவர்ஸ் ஆகிடும். அந்த ஆரிய ஃபேக்டர், ஏசோடைட்டர், ஆன்டி ஏஎன்ஏன்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயம் நார்மலாக ஆரம்பிக்கும். பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே நமக்கு 1 வாரம் ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே வந்து முழுமையாக குணமாகிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பெயின் கில்லர் டேப்லெட்ஸோ இல்லை வந்து NSAIDஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டேப்லெட்ஸுமே எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. பெயின் இதிலே நமக்கு நார்மலைஸ் பண்ணி கொடுத்துடலாம். நிச்சயமா. ஸோ முடக்குவாதம் பற்றின விஷயங்கள் பேசணும். இது ஏற்படுவதற்கான காரணங்கள், இதனுடைய சிம்டம்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் எப்படி அமைச்சுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க டாக்டர். மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.